கண்டிப்பா பெரிய ஹிட் ஆகும். மஞ்சுமல் பாய்ஸும் பிரேமலுவும் எந்த அளவுக்கு ரீச் இருந்துச்சோ நல்ல விஷயம். தமிழ் ஆடியன்ஸ் வந்து மலையாளம் ஃபிலிம்ஸை சப்போர்ட் பண்றது. ஸ்க்ரீன் பிளே லைட்டா எனக்கு லேக் ஆச்சு பர்சனலா. மலையாள சினிமா எங்கேயோ போயிடுச்சு, அவ்வளோதான். அவங்க கண்டென்ட்டை தான் மதிக்கிறாங்க, மெயினாக கண்டென்ட் தான் மதிக்கிறாங்க. இங்கே நம்ம ஆளுங்க வந்து 100 கோடி கொடுத்தா தான் நடிப்பாப்புல, அவங்க கண்டென்ட்டை வச்சுட்டு படம் எடுக்கிறாங்க. நம்ம ஆளுங்க அதை வச்சு எடுக்கல, அவ்வளோதான். படம் பயங்கரமாக போகும். நீங்கள் வேணால் பாருங்கள், நாளைக்கெலாம் ஃபுல்லாகிடும் தேட்டரு. நம்ம வந்து தமிழ் சினிமா வந்து ட்ரை ஃபேஸில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இன்னும் இந்தியன் 2, கங்குவா நிறைய நல்ல படம்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃபில் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நான் ரொம்ப வருஷமாக மலையாள சினிமா பார்த்துட்ருக்கேன். அவங்க இதே மாதிரி குவாலிட்டியான மூவிஸ் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறோம் நான் நினைக்கிறேன். தமிழும் இதுக்கப்புறம் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆவேஷன் சூப்பர் படம். லைக் நாட் ஒன் போரிங் மூமெண்ட். லைக் படம் ஆரம்பிச்சுலேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லி என்டர்டெய்னிங். அண்ட் ஃபஹதோட லைக் பெஸ்ட், ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ். கான்செப்டாக ஒன்றுமே இல்லை, இட்ஸ் அ வெரி தின் ஸ்டோரி லைன். பட் அதை எடுத்த விதம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஃபிலிம் மேக் ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், மியூசிக், ஆக்டிங் எல்லாமே வச்சு. ஸ்டோரி லைன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு காலேஜில் நடக்கிற ஸ்டோரி மாதிரி தான், காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்டோரி. நெகட்டிவ்ஸ் அப்படி ஒன்றும் தோணல. லைக் படம் ஆரம்பிச்சுலேருந்து எண்ட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அ டோட்டல் ஃபன் மூவி. எக்ஸலண்ட் படம், அதுக்காக படம் பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. தயவு செஞ்சு தேட்டரில் பாருங்கள். இந்த மாதிரி படம்லாம் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு யூல் ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபன். அதனால கண்டிப்பாக தியேட்டரில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். வேற லெவலில் பண்ணியிருக்காரு. ஒரு ஹியூஜ் ஃபேன் தான். சத்தியமாக வேற ஒரு ஜோனில் புதுசாக பார்த்த மாதிரி இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. போர் சுத்தமாக அடிக்கல. இந்த படம் டைரக்டரோட ஃபஸ்ட்டு படத்தை விட இந்த படம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நல்ல பேர் வாங்கும் இந்த படம். அது வந்து படம் ஸ்பாய்லராக ஆகிடும் இப்போ நான் சொன்னால். பட் நல்ல காமெடியான ஒரு படம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பாருங்க. கண்டிப்பாக இது கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும். மஞ்சுமல் பாய்ஸும் பிரேமலுவும் எந்த அளவுக்கு ரீச் இருந்துச்சோ நல்ல விஷயம். தமிழ் ஆடியன்ஸ் வந்து மலையாளம் ஃபிலிம்ஸை சப்போர்ட் பண்ணுறது. அது படம் வேறு லெவலில் இருக்குங்க. ஃபஸ்ட் ஹாஃப் செம்ம காமெடியாக போகுது. ஃபாஃப் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு ஃபாஃப் படம் ரிலீஸ் ஆகுது. செம்ம எலிமெண்ட்டாக போகுது. செகண்ட் ஹாஃப்லாம் வேறு லெவலில் போச்சு. கிளைமேக்ஸ் சீனு, இன்டர்வல் சீன்லாம் செம்ம கூஸ் பம்ப்ஸு. மலையாள சினிமா எங்கேயோ போயிடுச்சு, அவ்வளோதான். ஃபாஃப் ஆக்டிங் தாங்க, மனுஷன் விளையாடிருக்காருங்க. நம்மளுக்கு எப்படி இங்கே எஸ்டே சூர்யா மாதிரி அவங்க சொபின் ஷபீரும் ஃபாஃபும் மாதிரி தான் பூந்து விளையாடிட்டார். படம் வேறு லெவலில் இருக்குது. எல்லாம் கண்டிப்பாக போகணும். கண்டிப்பாக படம் ஹிட் ஆகிடும். 100% பிளாக் பஸ்டர். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்ல படம். ஃபகத் ஃபாசில் தான் ப்ரோ, அவர் தான் உண்மையான ஷோ. கேரக்டராக இருக்குது, டெவலப்மெண்ட் எல்லாமே பயங்கர சூப்பராக இருக்குது. ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ராக் ஆகும். பட் ஆனால் ஓவரால் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. எல்லாம் சூப்பராக இருக்குது. காலேஜ் படிக்கிறத தவிர்த்து வேறு ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஈடுறானா அவன் லைஃப் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் சர்க்காசமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை நல்லா கவனிச்சோம்னா அது பயங்கரமான ஒரு மெசேஜ். சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அதுவும் ஒரு மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கும். பாருங்கள், செம்ம படம். மூவி நல்லா இருந்தது. நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஃபாஸ்டில் எல்லாமே கொண்டு போயிட்டேன். அதே மாதிரி இன்டர்வல் ஒர்க்கும் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக டைம் போதே தெரியல. இந்த ஒரு வாட்டியோட பார்க்க வரணும், அப்போ தான் இது படம்னோட இதாகும். அது செம்மையாக இருக்குது. ஃபாசலோட மலையாளம் சொன்னால் அழிஞ்சாட்டம், அப்படி தான் நம்ம மலையாளி தான். நல்லா இருக்குது, ஃபயராக இருக்குது. அடுத்து ரொமான்சம்க்கு அப்புறம் ஜீத்து மாதவனோட டைரக்டோரியல். டு பி ஹானஸ்ட், அடுத்த படம் எப்போ பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறமே இந்த படம் பார்க்கணும் ஒரு ஹைப் வந்துருச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு சொல்ல போகணுன்னா எல்லாமே தான். முக்கியமாக சொல்லலாம் ஃபாஃபா. ஒவ்வொரு வாட்டியும் ஃபாஃபாவை பார்க்கும் போதும் உங்களுக்கு வந்து அவரோட ப்ரெசன்ஸ் தெரியும். ஹி ஜஸ்ட் கேரி த ஷோ. அண்ட் ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் லேக் இருக்கும். ஹியூமர் சீன்ஸ்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள்லாம் தேட்டரில் பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர். இட்ஸ் குட். ஸோ யூ கேன் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். மெசேஜ்லாம் என்ன படத்தில் மெசேஜ்னு இருக்கணும்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. படம்னா படத்தை வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோதான். அதுக்குன்னு நிறைய மெசேஜ்னால் ஒன்றும் கிடையாது. நான் அப்படி எதுவும் எடுத்துக்கல. ஸோ யூ கேன் கம் அண்ட் வாட்ச் த மூவி, என்ஜாய் தட்ஸ் இட். ஆக்சுவலாக அதை வச்சு நிறைய காமெடி பண்ணியிருக்காங்க. ஸ்பாய்லர்ஸ் தான், பட் அதை வச்சு சூப்பராக காமெடி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது ப்ரோ படம். யூ கேன் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். ஸ்க்ரீன் பிளே லைட்டாக எனக்கு லேக் ஆச்சு பர்சனலாக. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நல்லாயிருக்கு. ஃபாஃபா பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன சொல்கிறது, எல்லா படத்துலையும் தான் பெஸ்ட்டு கொடுக்குறாரு.
இந்த படத்துலேயே அது இன்னொரு பெஸ்ட்டு. கெரியர் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் இந்த ரோல் ரொம்ப நின்று பேசும். இல்லை ப்ரோ, நான் சொன்னது தான். நம்ம வந்து தமிழ் சினிமா வந்து ட்ரை ஃபேஸில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இன்னும் இந்தியன் 2, கங்குவா நிறைய நல்ல படம்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃபில் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நான் ரொம்ப வருஷமாக மலையாள சினிமா பார்த்துட்ருக்கேன். அவங்க இதே மாதிரி குவாலிட்டியான மூவிஸ் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறோம் நான் நினைக்கிறேன். தமிழ் இதுக்கப்புறம் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நல்லா இருக்கு சார். ஃபகத்தோட ஆக்டிங் நல்லா இருக்கு. எஸ் குட், நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அதான் மொத்தம் படமே சூப்பராக இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கு. படம் ஒவ்வொரு சீனும் ஜாலியாக இருந்துச்சு. எந்த இடத்துலையும் ஒரு லேகே இல்லை. இது காட்டுது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து எப்படி ஒரு கேங்ஸ்டரோட சேர்ந்து இப்படி யாரான்றது காமிக்குது, எப்படி அவங்க லைஃப் ஆகுது அதெல்லாம் தான் காமிக்குது. ஆனால் படம் ஒவ்வொரு சீனுமே எங்கேஜாக இருந்தது. ஃபஹத் ஃபாசில் அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் முன்னாடி பட்ட மாதிரி இந்த படத்துலேயும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். போர்டெலாம் அடிக்கலை, இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்றும் போர்டு அடிக்கலை. நல்லா ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் சிரிச்சுட்டு தான் இருந்தோம். அப்படி இல்லை, ஒரு கேங்ஸ்டார் கேங் இதுதான். பட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸினை காப்பாற்றுறது அப்படி தான். நல்லா இருந்தது, நல்லா இருக்கு. வேறு வயல்ஸ் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு. நல்ல ஃபேமிலியோட எல்லாருக்கும் வந்து பார்க்கலாம். ஒன்றும் இல்லை. இல்லை மெயின்னா ஹீரோயின் இல்லை. மெசேஜின்னு தவிர காலேஜ் பசங்க வந்து இந்த சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ்க்கான இது நடக்கும். ஸோ அதனால் வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் படிக்கும் போது அந்த விஷயம் தான் பேசியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து பசங்க வந்து எல்லாருமே இந்த ரவுடிசத்துக்கு போகிறாங்க, லோக்கல் சாப்பாடுக்காக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட படிப்பு எப்படி ஸ்பாயில் ஆகுது. ஸோ அது ஒரு மெசேஜ் அவங்க சொல்லியிருக்காங்க ஃபேமிலி வச்சு. அதே மாதிரி ஃபாஃப்கோட கனெக்டிவிட்டியும் சூப்பராக இருந்தது. அந்த கனெக்டிவிட்டியோட இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராக பார்த்தீங்கன்னா படம் வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக தலைவர் ரெடியாக பண்ணியிருப்பார். அந்த சென்டிமெண்ட் கிளைமேக்ஸில் தான் தெரியும் உங்களுக்கு. அது கிளைமேக்ஸ் சூப்பராக சிரிப்பாக இருந்தது எங்களுக்கு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் படத்தில். சத்தியமாக ஒன்றுமே இல்லை, படம் செம்ம ஜாலியாக போகுது. இன்னொரு ஷோ போகலான்னுங்கிறேன் 6 மணிக்கு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க கண்டென்ட்டை தான் மதிக்கிறாங்க. அவங்க மெயினாக கண்டென்ட் தான் மதிக்கிறாங்க. இங்கே நம்ம ஆளுங்க வந்து 100 கோடி கொடுத்தா தான் நடிப்பாப்புல. அவங்க கண்டென்ட்டை வச்சுட்டு படம் எடுக்கிறாங்க. நம்ம ஆளுங்க அதை வச்சு எடுக்கலாம், அவ்வளோதான். கண்டிப்பாக வரணும். படம் பயங்கரமாக ஆகும். நீங்கள் வேணால் பாருங்கள், நாளைக்கெலாம் ஃபுல்லாகிடும் தேட்டரு. ஃபுல் அண்ட் ஃபுல் 2 ஷோவும் ஃபுல்லாகும்.